ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ஹஸ்பண்ட் செஞ்சது. 10 சின்ன வெங்காயம், 6 பூண்டை இடிக்கல்ல நல்லா இடிச்சு, எண்ணெயில நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க. தீயை நல்லா ஷார்ப் பண்ணிட்டு, தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறமா நல்லா வதங்கின பிறகு அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்துப்பு சேர்த்து நல்லா செஃப் பண்ற மாதிரியே சூப்பரா அடுப்புல பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் பொறுமா அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, எண்ணெய் ஒரு 4 ஸ்பூனை ஊத்தி, அது சூடாகிறதுக்குள்ள 5-6 கருவேப்பிலையை நல்லா கையாலே கிள்ளி போட்டு, வீட்டில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சாம்பார் பொடி கொஞ்சம் அதில் 1/2 ஸ்பூன் போட்டு எண்ணெய் சூடாறின உடனே அதில் நல்லா ஊற்றி விட்டாங்க. 10 செகண்ட் வந்து அதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். பொடி வாசனைலாம் போயிடும் அதுக்குள்ளே. நல்லா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 கரண்டி நல்லா கெட்டியான தயிர் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. தக்காளி குருமான்னு சொல்லலாம், தக்காளி கிரேவின்னு சொல்லலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தனியாக ட்ரை பண்ணி பார்த்தா சும்மா அடி பொலியாக இருந்ததுங்க. மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.